kalasala 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 kalasa kalasala 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 kalasa kalasala kalasala kalasala. முதல்ல வந்து இது மாதிரி அவருக்கு போட்டியன்றதெல்லாம் இதெல்லாம் வந்து ஒரு திரித்து சொல்லக்கூடிய ஒரு கருத்து. எப்படின்னு கேளுங்களேன், இன்னை வரைக்கும் ஒரே ஒரு மேட்டர் நான் சொல்லேன், நான் கதையின் நாயகனாக நடிச்சிருக்கேனே தவிர நான் கதாநாயகனாக நடித்ததே கிடையாது. முதல்ல என்னை பற்றி அதாவது இப்போ நம்மளுடைய தலை வந்து இவர் வந்து மக்கள் தின எம்ஜிஆர் படத்தோட பாட்டை உன்னை எறிந்தாலும் டைட்டில் நம்ம இயக்குனர் கௌதம் மேனன் வச்சுருந்தா நான் என்னை அறிஞ்சு வச்சுருக்கேன் சார். இதுதான் சார் உண்மை. என் தகுதிக்கு என்னவோ அந்த கதையில் மட்டும்தான் நான் நடிச்சிருக்கேன். நான் வந்து ஒரு மிமிக்ரி ஆர்டிஸ்ட்டு. ஒரு 100-110 வாய்ஸில் பேசுவேன். இன்றைக்கும் என்னென்ன வாய்ஸ்லாம் புதுசாக இது பண்ண முடியும்னு சொல்லிட்டு அது வந்து நான் வந்து ஒரு முயற்சி செய்யக்கூடிய கலைஞன், அவ்வளோதான். இன்றைக்கி நான் ஒருதலை காதல் படத்தில் நடிக்கிறேன்னு சொன்னால் வந்து இதெல்லாம் ஒரு மூஞ்சை, இந்த மூஞ்செல்லாம் வச்சு நீ காதலிக்கிறேன்னு காரி கதாநாயகி துப்பக்கூடிய ஒரு கதாபாத்திரத்தில் தான் நான் நடிக்கிறேன். நான் வந்து என்னை பற்றி அதிகம் ஒரு மைதிலினி காதலி படத்தில் இதெல்லாம் அவ்வளவு மூஞ்சை போய் கண்ணாடியில் பார்த்திருக்கியான்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு கதாபாத்திரத்தில் நான் ரொம்ப சாதாரணமானவன தான் சார் நடிக்கிறேன். இன்னொன்று சொல்லப்போனால் நீங்கள் சிம்புக்கு போட்டியான்னு சொல்ல, சிம்பு இல்லை சார், இன்றைக்கி இருக்கக்கூடிய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தாக இருக்கட்டும், அவர் தான் உச்சாணி கும்பலக்கூடிய நடிகர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், அடுத்தது சூப்பர் ஆக்டர் கமலஹாசன், அவங்களாம் பெரிய ரேஞ்சு. அவங்க காலகட்டத்தில் நான் எனக்குன்னு உள்ள ஒரு கதாபாத்திரத்தை எடுத்துக்கிட்டு தான் நான் படத்தில் நடிச்சிருக்கேன். நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். நான் மக்கள் தினம் எம்ஜிஆரோட படத்தோட பார்த்துட்டு, நடிகர் தினம் சிவாஜி கணேசன் படத்தை பார்த்துட்டு, மக்கள் தினம் எம்ஜிஆர்லாம் ஒரு மன்மதன் சார். அவரோட படங்களை பார்த்து ரசிச்சுட்டு வந்து ஒரு சாதாரண பாமரத்தனமான ரசிங்க. நடிகர் தினம் சிவாஜியோட அந்த கண்ணீரெல்லாம் பார்த்துட்டு அப்படின்னா ஏன்னா எனக்குன்னு உள்ள கதாபாத்திரத்தை மட்டும் நான் இன்றைக்கி கூட நான் சொல்கிறேன். சூப்பர் ஸ்டார் ரஜினி, சூப்பர் ஆக்டர் கமலஹாசனா, இன்னும் சொல்ல உள்ளக்கூடிய நம்மளுடைய இளைய தளபதி விஜயா, இல்லை தலையா, இல்லை சிம்புவா, இல்லை தனுஷா, இன்னும் இளைஞர்களோட நண்பர் ஜெயம் ரவியா, இன்னும் எவ்வளவோ கலைஞர்கள் இருக்காங்க, வளர்ந்து வரக்கூடிய கலைஞர்கள், ஆர்யாவா, இல்லை இத்தனை அவ்வளவு நடிகர்கள் இன்றைக்கி வளர்ந்து வரக்கூடிய எத்தனை அந்த நட்சத்திரங்களாம். இதில் வந்து சாதாரண சின்ன சின்ன படங்கள் இருக்கிறாங்க அப்புறம் ஓரத்தில். அதை மாதிரி எடுக்கக்கூடிய படங்களில் நடிக்கிறவங்களாம் கூட நடிச்சிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா. அது மாதிரி கூட ஒரு புதுமுகம் மாதிரி தான் சார் நான் நடிச்சிட்ருக்கேன். நான் ஒரு ரொம்ப சாதாரணமான, நீங்கள் ஏன் அவங்களோட போய் ஒப்பிடுறீங்க? சினிமா உலகத்தில் கடல்னு இருக்குன்னு வச்சுங்களேன், கடலில் பெரிய பெரிய மீன்கள் திமிங்கலம் ஐயோ திமிங்கலம் வாழுதுன்னு சின்ன மீன் வாழாமல் போயிட முடியுமா சார்? வாடுறதுக்கு வேறு இடம் கிடையாது சார். அதுவும் கடலில் தான் வாழ்ந்துடும். அந்த திரைக்கடல் அவங்கெல்லாம் பெரிய பெரிய ஆள். கடலில் வந்து பெரிய பெரிய கப்பல், டைட்டானிக் கப்பலே விடுறாங்க, நம்மலாம் கப்பல் விடுறோம். நானும் ஏதோ ஒரு சின்ன கப்பல் டைட்டானிக் கப்பல் ஓடுது, டைட்டானிக் கப்பல் மாதிரி பெரிய பெரிய கப்பல்லாம் கடலில் ஓடுது. அந்த கடலில் பெரிய கப்பல் தான் ஓட முடியுமா சார்? சின்ன சின்ன கட்டுமரமும் ஓட்டுறதுன்னா நான் சாதாரண ஒரு கட்டுமரத்தை வச்சுக்கிட்டு பயணம் பண்ணக்கூடிய ஒரு சாதாரண ஒரு ஏழை மீனவன்னு வச்சுங்க சார். ரொம்ப ரொம்ப சிம்பிள். வந்து ஒரு காலகட்டத்தில் மனிதன் வந்து ஒவ்வொரு பருவம் இருக்கு இல்லையா, வந்து பூ பூக்குது, அது அப்படியே காய்க்குது. அந்த காய் வந்து காய்க்கு ஒரு சுவை இருக்கும், அடுத்து கனிஞ்ச ஒரு சுவை இருக்கும். மனுஷன் கனிஞ்சு தானே சார் ஆகணும். கனிந்து கொண்டு இருக்கிறேன்னு வச்சுங்களேன். அதாவது ஒரு காலத்தில் துணிந்த ராஜேந்திர பார்த்தீங்க, இப்போ கனிந்த ராஜேந்திர வச்சுங்களேன். எல்லாத்துக்கும் மேலே ஒவ்வொரு கட்டத்தில் ஒரு மாற்றம் வரும் சார். இப்போ வந்து ஒரு மாற்றம் எனக்கு கேட்டால் என்னை பகவத்கீதை ரொம்ப அதிகமாக பாதிச்சிருக்கு. பகவத்கீதை பகவத்கீதை அப்போ படித்தேன், மகாபாரதத்தை பற்றி படித்தேன். இப்போ சமீபத்தில் விஜய் டிவியில் வந்து மகாபாரதம் நான் பார்த்தேன். இந்தியில் எடுக்கப்பட்ட தொடர் தான், அதை தமிழாக்கம் என்ன அதை அப்படி மாறி 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 மகாபாரதம் பார்க்கும்போது அந்த ஒவ்வொரு கதாபாத்திரத்தையும் மதங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டு நான் அல்லாஹ் வணங்கக்கூடியவன், நான் வந்து ஜீசஸ் கர்த்தரை வணங்கக்கூடியவன், நான் வந்து திருமூலருடைய வந்து உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம், வள்ளல் பிரானாருக்கு வாய் கோபுர வாசல், தெல்ல தெளிந்தோருக்கு சீவனே சிவலிங்கம், கள்ள புலனைந்தும் காளாமணி ஒளி விளக்கு, இதுக்குள்ளே எல்லாத்தையுமே திருமூலம் அடக்கிட்டான் சார். அவனை விட இனிமேல் நம்ம என்ன, ஒன்றே குலம் ஒருவனே தேவன். எத்தனையா ஜீசஸ் பிறந்து 2015 வந்துட்டோம், ஜீசஸ் பிறந்து 2015 ஆண்டுகள். ஆனால் எத்தனாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னே ஒன்றே குலம் ஒருவனே தேவன்றான். யாதும் ஊரே யாவரும் கேளிர்ன்றான். என்ன ஒரு தமிழ் புலவன், ஒரு அன்பே சிவம் என்று சொன்ன ஒரு தமிழ் சித்தன். இதை விட என்ன சார் சொல்ல முடியும் இறைவனை பற்றி? கடவுள் ஒளிமயமானன்றதை கோயிலெலாம் ஒன்றுமே இல்லைடா, நம்மளோட கோயிலில் போய் சாமியை கும்பிடணுமா அப்படின்றத சொல்கிறது திருமூலர் சொல்கிறான். இதை விட அந்த திருமூலர் சொன்ன அந்த திருமந்திரத்துக்கு மேலே புதுசாக டி ராஜேந்தர் எனக்கு நம்மளாம் வாழ்க்கையில் ஏன்னா ஒன்றுமே இல்லைங்கிற இடத்த நான் உணர்ந்தேன். உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம், வள்ளல் பிரானாருக்கு வாய் கோபுர வாசல், தெள்ள தெளிந்தோருக்கு சீவனே சிவலிங்கம், கள்ள புலனைந்தும் காளாமணி ஒளி விளக்கே. என்ன அற்புதம்!
இதெல்லாம் உணர்ந்த பிறகு இப்போ வந்து என்னன்னு கேட்டால் என்ன உலகத்தில் எவ்வளவு விஷயங்கள் படைத்த ஒளிமயமான இறைவனோட படைப்புக்கு முன்னாடி நம்மளாம் ஏமாத்துறோம் அப்படின்னு நினைக்கும்போது இப்போ வந்து அது நான் படைத்த படைப்புக்கு முன்னாடி படைத்தவனோட திறமைக்கு முன்னாடி நான் எம்மாத்திரம் என்று சொல்லும்போது டி ராஜேந்தர் உனக்கு ஒன்றும் இல்லை அது இல்லைன்னு சொன்னாக்கா நான் ஏன் பட வேண்டும் ஆத்திரம்? இறைவனின் படைப்புக்கு முன்னாடி நான் எம்மாத்திரம். அதனால் தான் எவர் என்ன சொன்னாலும் நான் இப்பொழுது கொஞ்சம் படுவதில்லை ஆத்திரம். அந்த அளவுக்கு கொஞ்சம் கற்றுக்கொண்டிருக்கிறேன் சாத்திரம். ஒரே ஒரு நிமிஷம், என்னோட இசை ஞானம்னு நீங்கள் சொல்கிறத கூட எனக்கு இசைஞானி, நான் ஏதாவது இது ஒரு பேட்டியில் நான் பயங்கரமான இசைஞானி, எனக்கு ஒரு பட்டம் கொடுக்கணும்னு நான் சொன்னதே கிடையாது சார். எல்லாத்தையுமே அதாவது எது கணரா எந்த ஒரு கருத்தை வந்து நீங்கள் பற்றி தெரிஞ்சுட்டு பேசினாலும் அது முழுமையாக தெரிஞ்சுட்டு பேசணும். அதாவது என்னன்னு கேட்டால் என்ன மேலோட்டமாக பார்த்தீங்கன்னா எல்லாமே தவிர நான் என்ன சொன்னன்றது முதல்ல புரிஞ்சுக்கணும். என்னோட தன்னம்பிக்கைன்னு சொன்னாக்கா இப்போ வந்து என்னை கொண்டு போய் நீங்கள் சொல்லுங்கள் திடீர்னு இப்போ போகிறோம் பார்த்தீங்களா ஒரு விமானத்தில் போன விமானத்தை அத்தனை பேர் இருக்கக்கூடிய பயணிகள் இருக்கக்கூடிய விமானத்தை கொண்டு போய் கடலில் போய் முழுகிடுச்சு சார். யோசிச்சு பார்த்தீங்களா? லைஃப் ஜாக்கெட்டை போட்டுட்டு உயிருக்காக போராடக்கூடியவங்க போய் கடலில் கொண்டு போய் விட்டாங்க, முடிஞ்சு போச்சு வாழ்க்கையே. விமானத்தை கொண்டு உள்ளே விட்டாங்க, வாழ்க்கையை முடிஞ்சு போச்சு. அதனால் வாழ்க்கையில் எப்போ என்ன வேணால் நடக்கலாம். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனுக்குள்ளே மனிதன் என்பவனுக்கு அவனுடைய திறமைக்கு தன்னம்பிக்கைக்கு என்ன வேணாலும், நீங்கள் நாளைக்கு ஒரு பாலைவனத்தில் நின்று அப்படியே தடுமாறலாம். நீங்கள் நல்ல ஒரு நடு காட்டில் போய் திக்கு தெரியாத காட்டில் போய் நீங்கள் கொண்டு விடப்பட்டால் என்ன பண்ணுவீங்க? எப்போனா அப்படி ஒரு சூழ்நிலை மொழியே தெரியாத இடத்துல போய் உண்டி விட்டுட்டா கூட ஒரு ஆப்பிரிக்கன் கண்ட்ரி, எனக்கு அதை பற்றி எதுவுமே தெரியாது, ஏதாவது ஒரு அங்கே போய் என்னமோ பண்ணி ஒரு சத்தங்கித்தம் பண்ணி அங்கே கூட போய் ஏதாவது ஒரு சர்வைவல் ப்ராப்ளம் சோத்துக்கு ஏதாவது வழியை ஏற்படுத்திக்க முடியுமா? அப்போ இந்த மாதிரி ஒரு சத்தம் கொடுப்பேன்னு சொன்ன தவிர இதுதான் ஆஃப்ரோ மியூசிக்னு நான் சொல்லவே இல்லை சார். எல்லாத்தையுமே தப்பாகவே புரிஞ்சுக்கிறீங்க. என்ன ஒரு தன்னம்பிக்கையுடைய அடையாளத்துக்கு தான் நான் சொன்னேன். இப்போ கடலில் போய் விழுந்துட்டோம், ஐயோ கடலில் விழுந்துட்டு செத்துடக்கூடாது சார். ஏதாவது ஒரு துரும்பு கிடைக்குதா, ஒரு கட்டை கிடைக்குதா, ஏதாவது பிடிச்சிட்டு கரையேற முடியாதான்னு ஒரு மனிதன் இது பண்ணணுன்னு ஒரு மோட்டிவேட் பண்ண ஒரு தன்னம்பிக்கை சொல்லுங்கிறதுக்காக தான் அந்த உதாரணத்தை சொன்னேன். உடனே இதுதான் டி ராஜேந்தருடைய ஆஃப்ரோ மியூசிக்கு அப்படின்னு கிண்டல் பண்ணுனா எதை வேணாலும் எடுத்து உள்ளோட அர்த்தம் என்ன சொன்னது நீங்கள் புரிஞ்சிக்கல, பரவாயில்ல. அப்படியாவது என்ன நீங்கள் காயப்படுத்தக்கூடிய அந்த கேள்விக்கு கூட இப்படிலாம் வாழ்க்கையில் தன்னம்பிக்கையாக போராடணுன்ற பதில் சொல்லக்கூடிய இடத்துல ஒரு ஆண்டவன் எனக்கு புலமையும் கொடுத்து பொறுமையும் கொடுத்துருக்காங்க. அந்த ஆண்டவனுக்கு நன்றி. சிம்புக்கு இப்போ கல்யாணம்ன்றீங்க. மகனே என்கிறேன் அவர் சிவனே என்று ஓடிக்கொண்டிருக்கிறார். மகனே என்கிறேன் அவர் சிவனே என்று ஓடிக்கொண்டிருக்கிறார். மாற வேண்டும் அவரது மனம், மாறிவிட்டால் உடனே திருமணம். அதனால் எப்போ ஒரு பொண்ணை பிடிக்குதுன்னு சொல்கிறாரோ திருமணம் பண்ணிவிடு. ஒரு ஃபாதர், ஒரு தாயும் தந்தையும் செய்ய வேண்டிய கடமையை செய்கிறதுக்கு அப்பா அம்மா நாங்கள் 2 பேரும் ரெடியாக இருக்கோம். அவரோட தங்கச்சி கல்யாணம் முடிஞ்சிருச்சு. அவர் எப்போ சொல்கிறாரோ அவர்கிட்ட சினிமா கிடைச்சா கல்யாணம்.